அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. மார்ச் 29ஆம் தேதி அனைத்து நியாய விலை கடைகளும் வழக்கம் போல செயல்படும் என உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. இம்மாதத்தின் கடைசி பணி நாளான மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமையாக அமைகிறது. மேலும் அதனைத் தொடர்ந்து வரும் மார்ச் 30ஆம் தேதி தெலுங்கு வருடப்பிறப்பு மற்றும் மார்ச் 31ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் விடுமுறை நாட்கள் ஆகும். எனவே இம்மாதத்தின் கடைசி 2 நாட்கள் நியாய விலை கடைகளுக்கு பொது விடுமுறை தினங்களாக வருவதால் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களின் நலன் கருதி வருகிற மார்ச் 29ஆம் தேதி அனைத்து நியாய விலை கடைகளும் செயல்படும் எனவும் வழக்கம் போல அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் எனவும் குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை மார்ச் 30ஆம் தேதியும் நியாய விலை கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு இன்று மார்ச் 28ஆம் தேதி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. முதல் நாளில் தமிழ் உட்பட மொழி பாடங்களுக்கான தேர்வு நடைபெறுகிறது. இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 4113 மையங்களில் 9,13,36 பேர் எழுதுகிறார்கள். இதில் 12,480 பள்ளிகளில் இருந்து 8,87,148 மாணவர்களும் 25,888 தனி தேர்வர்களும் மற்றும் 272 சிறை கைதிகளும் தேர்வு எழுத உள்ளனர். மூன்றாவது அறிவிப்பு. வார இறுதி நாட்கள் மற்றும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க உள்ளது. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு 28ஆம் தேதி 460 பேருந்துகளும் 29ஆம் தேதி 530 பேருந்துகளும் ஆக மொத்தம் 990 பேருந்துகளும் மற்றும் 31ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகை அன்று பல்வேறு இடங்களிலிருந்து சென்னைக்கும் மற்றும் இதர ஊர்களுக்கும் 890 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை, கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு 28ஆம் தேதியன்று 100 பேருந்துகளும் மற்றும் 29ஆம் தேதியன்று 95 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 28 மற்றும் 29ஆம் தேதியன்று தலா 20 பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 300 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. திங்களன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் 15,229 மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன என பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு மொழிப்பாட விலக்கு, சொல்வதை எழுதுபவர், தேர்வெழுத கூடுதல் 1 மணி நேரம் போன்ற சலுகைகளும் வழங்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. 1/4/2025 முதல் 15/6/2025 வரை ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு சிறப்பு கோடைக்கால சலுகையாக 75 நபர்களுக்கு இலவச பயணம். அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. முதல் பரிசு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முன்பதிவு வசதியுள்ள அனைத்து வகை பேருந்துகளிலும் முன்பதிவு செய்து 1 வருடத்திற்கு 20 முறை பயணம் செய்பவர்களுக்கு இலவச பயணம் வழங்கப்படும் எனவும், இரண்டாவது பரிசாக அதாவது 1/7/2025 முதல் 30/6/2026 வரை இவர்கள் 20 முறை இலவச பயணம் மேற்கொள்ளலாம் எனவும், இரண்டாம் பரிசாக அனைத்து வகை பேருந்துகளிலும் முன்பதிவு செய்து 1 வருடத்திற்கு 10 முறை இலவச பயணத்தை 1/7/2025 முதல் 30/6/2026 வரை மேற்கொள்ளலாம் எனவும், மூன்றாம் பரிசாக அனைத்து வகை பேருந்துகளிலும் முன்பதிவு செய்து 1 வருடத்திற்கு 5 முறை இலவச பயணத்தை 1/7/2025 முதல் 30/6/2026 வரை மேற்கொள்ளலாம் எனவும், எனவே பொதுமக்கள் அரசு விரைவு பேருந்துகளில் முன்பதிவு செய்து கடைசி நேர சிரமங்களை தவிர்த்து எளிதாக பயணம் செய்யவும் சிறப்பு பரிசுகளை வெல்லவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆறாவது அறிவிப்பு. இசையமைப்பாளரான இளையராஜா சினிமாவில் அறிமுகமாகி 50 வருடங்கள் நிறைவடைந்ததை அடுத்து அவரது பிறந்தநாளான ஜூன் 2ஆம் தேதி அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்படும் என
சட்டப்பேரவையில் முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். 7வது அறிவிப்பு. வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருச்சி, கரூர், மதுரை, ஈரோடு, சேலம், விருதுநகர் ஆகிய இந்த 10 மாவட்டங்களில் இன்று முதல் 31ஆம் தேதி வரை வெப்பநிலையானது 39 டிகிரி முதல் 41 டிகிரி வரை, அதாவது 107 ஃபாரன்ஹீட் மேலாக பதிவாகக்கூடும் என வானிலை ஆர்வலரான ஹேமச்சந்திரன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை தேவையின்றி வெளியே வர வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 8வது அறிவிப்பு. கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் 1 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டும் திட்டத்திற்காக 3500 கோடி நிதியை ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. கிராம பகுதிகளில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு சொந்தமாக காங்கிரீட் வீடு இருக்க வேண்டும் என்பதற்காக கலைஞர் கனவு இல்ல திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வீட்டிற்கும் 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 9வது அறிவிப்பு. புதிய பூங்காக்கள் அமைக்க தேவையான நிதியை முதலமைச்சர் ஒதுக்கீடு செய்துள்ளதாக பேரவையில் அமைச்சரான கே.என். நேரு தெரிவித்திருக்கிறார். புதிய பூங்காக்களை அமைக்க தேவையான நிதியை முதலமைச்சர் ஒதுக்கீடு செய்துள்ளார் எனவும், எனவே இடம் இருந்தால் புதிய பூங்காக்கள் அமைக்க இந்த ஆண்டே நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். 10வது அறிவிப்பு. கூட்டுறவு வேளாண்மை நிலையத்தில் 2025-26ஆம் ஆண்டிற்கான நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும் தொடர்பான பயிற்சி தொடங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு கூட்டுறவு துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் அங்கமான சென்னை கூட்டுறவு வேளாண்மை நிலையத்தில் 2025-26ஆம் ஆண்டிற்கான நகை மதிப்பீடு அதன் நுட்பங்களும் தொடர்பான பயிற்சி தொடங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சிக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். குறைந்தபட்ச வயது 17 இருக்க வேண்டும். இந்த பயிற்சி வகுப்புகள் தமிழ் வழியில் மட்டுமே நடத்தப்படும். இந்த பயிற்சிக்கான கட்டணமாக ரூபாய் 4450 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சி வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் என 34 நாட்களுக்கு 100 மணி நேர பயிற்சியாக நடத்தப்பட உள்ளது. இந்த பயிற்சி முடித்தவர்களுக்கு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள், தனியார் வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், நகை தொழிற்கூடங்கள் மற்றும் நகை கடன் வழங்கும் நிறுவனங்களில் நகை மதிப்பீட்டாளராக பணி வாய்ப்பு பெற வாய்ப்புகள் உள்ளதுடன் சுய தொழில் தொடங்கவும் இந்த பயிற்சி பயனுள்ளதாக இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தகுதியான நபர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் வருகிற 15/4/2025 முதல் தொடங்கப்படவும் உள்ளது. 11வது அறிவிப்பு. அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு மார்ச் மாத சம்பளமானது ஏப்ரல் 2ஆம் தேதி வரவு வைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 2024-25ஆம் நிதியாண்டின் கடைசி நாளான மார்ச் 31ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. ஆனால் அன்று ரம்ஜான் பண்டிகை வருவதால் விடுமுறையாகும். அதேபோல மார்ச் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதுடன் தெலுங்கு வருடப்பிறப்பும் ஆகும். அதேபோல மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதியை பொறுத்தவரை வங்கி கணக்கு தொடக்கம் என்பதால் அன்று எந்த பணிகளும் வங்கிகளில் நடைபெறாது. எனவே அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் இந்த முறை ஏப்ரல் 2ஆம் தேதி தான் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. 12வது அறிவிப்பு. மின்னணு துறையில் இந்த நிதியாண்டு பிப்ரவரி மாதம் வரை தமிழ்நாடு தேசிய ஏற்றுமதியில் 37% ஏற்றுமதி செய்து பெரும் சாதனை படைத்துள்ளது. 2ஆம் இடத்தில் கர்நாடகா 20 பங்குடன் உள்ளது. ஆந்திரா 10வது இடத்தில் உள்ளது எனவும் 2021இல் $1.86 பில்லியன் இருந்த ஏற்றுமதி திராவிட மாடல் ஆட்சியில் மலமளவென உயர்ந்து இன்று $12.5 பில்லியன் தாண்டி உயர்ந்து வருகிறது. இவ்வாறு அமைச்சரான டி.ஆர்.பி. ராஜா பெருமிதத்துடன் தெரிவித்திருக்கிறார். கடைசியாக 13வது அறிவிப்பு. 20க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கூட்டாக சேர்ந்து 10 ஏக்கர் நிலத்துடன் வந்தால் 15 கோடி ரூபாய் வரை அரசு மானியம் வழங்கி தொழில்பேட்டை அமைக்க அரசு உதவி செய்யும் என அமைச்சரான தாமோ அன்பரசன் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.